எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீக் சண்டே எடுத்திருந்த மட்டன் வீடியோ தான். இந்த வீக் தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா தலைக்கறி பரட்டலும் மட்டன் குழம்பும் அதுக்கப்புறம் மூளையை பொரியல் பண்ணிக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா இதனால் எனக்கு வாஷ் பண்ணவும் தெரியாது, முன்ன பின்ன சமைச்சதும் கிடையாது. எனக்கு பெருசாக மட்டன் தவிர வேறு எந்த பார்ட்ஸுமே சாப்பிட பிடிக்காது. பட் அவங்களுக்காண்டி எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மட்டன் சூப்புக்கு ரெடி பண்ணியாச்சு. நான் மட்டன் சூப்லேயுமே வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து வேக வச்சுக்குவேன். ஏன்னா சூப்பு பாப்பா கொடுக்கறதுனால. மட்டன் குழம்புக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மட்டும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மட்டன் மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறு நல்லா கிளறிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவு தேங்காய், கொஞ்சமாக பட்டை, சோம்பு, இலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையுமே மட்டன் குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனலாக புதினா, கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு குக்கர் தேவைப்பட்டதுனால வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். தலைக்கறியை அதுக்கப்புறமா வேக வச்சுருந்தேன். அதுக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சைடில் மூளையை ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். சால்ட், உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மூளையை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். மூளையை நான் கட் பண்ணலை, அப்படியே தான் போட்டிருந்தேன். அது வேக வேக நல்லாவே பிஞ்சு வந்துருச்சு. பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிளறிட்டு மூளையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூளைக்கு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டையுமே அதிலே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான மூளை ஃப்ரை ரெடி ஆகிடும். நாங்கள் மூளை இப்படி தான் ஃப்ரை பண்ணுவோம். சில பேர் மசாலாலாம் போட்டு பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ இப்படி தான் பண்ணி பழக்கம். தலைக்கறி 4 விசிலுக்கு அப்புறமா சூப்பராகவே வெந்துருச்சு. இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக வரமல்லி, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு அதோட 4 பல்லு தேங்காய் நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி பண்ணியிருந்த எல்லா டிஷ்ஷுக்குமே சின்ன வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா போதும். நம்ம வேக வைக்கும் போதே வேறு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருந்தேன். எண்ணெயிலே மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க தலைக்கறியை ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதோடையே நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தனியாக இருக்கணும். நான் ஃபுல்லாகவே ட்ரையாக வேணுன்றனால நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சு சுருள கிண்டிக்கிட்டேன். சூப்பரான தலைக்கறி பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக சூடான சாதம், மட்டன் குழம்பு, தலைக்கறி பரட்டல், மூளையை வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.